விவசாய பெருமக்களே, இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வீட்டில் பள்ளி தொல்லையா அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இது வரைக்கும் வந்து விவசாய நிலத்தில் உள்ள பிரச்சனைகள் பற்றி பார்த்துட்டோம். ஆனால் இந்த வீட்டில் வந்து நிறையா பார்த்தீங்கன்னா கரப்பாம்பூச்சி மாதிரி இந்த பள்ளியோட பிரச்சனையும் ரொம்ப அதிகமாக இருக்கும். நிறையா வீட்டில் பார்த்தீங்கன்னா பள்ளினாவே ஒரு அருவருப்பாக இருக்கும். பள்ளி மேலே விழுந்துச்சுன்னா வந்து பள்ளி விழும் பலன்பாங்க, கையில் விழுந்தா ஒன்று, காலில் விழுந்தா ஒன்றும்பாங்க. ஸோ இந்த மாதிரி அதுக்கு பரிகாரம் இதுக்கெல்லாம் போயிட்டுருக்கோம். அது உண்மையோ பொய்யோ அதை பற்றி நம்ம பேச வரல. ஆனால் பல்லினாவே ஒரு ஒரு வகையான ஒரு அச்சம் ஏற்படுது. பாம்பு கூட பிடிச்சி போட்டுருவாங்க போட்டிருக்கு. பல்லி மேலே வந்துச்சுன்னா பெரிய அச்சம். அதோட பல்லியோட எச்சம் நம்ம மேலே பட்டாவோ ஒரு எரிச்சல் கொடுக்கும். அதுவும் வந்து ஒரு நோயை கூட ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொதுவாக வந்தால் இந்த கோடை காலம் சம்மரில் பார்த்தீங்கன்னா பல்லி வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வர அதிகரிக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா பள்ளி பொதுவாக வந்து ஒரு குளிரான இடத்துல ஈரப்பதம் அதிகம் உள்ள இடத்துல தான் வசிக்குங்க. அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் மரங்களுக்கு கீழே, அப்புறம் கொஞ்சம் வெப்பம் கம்மியான இடத்துல இருக்கும். இப்போ வெயில் அதிகமாகுன்னா என்ன ஆகுன்னு வச்சிங்கன்னா, வெயில் கோடை காலத்தில் வந்து வெளியிலேருந்து நம்ம வீட்டுக்குள்ளே வர தொடங்கும். அப்போ வீட்டுக்குள்ளே எப்படி வரும்னா, கதவு வழியாக வரும், ஸ்லாப் வழியாக உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ வந்து உள்ளே வரக்கூடிய இந்த பள்ளியை வந்து எப்படி விரட்டலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல வந்து பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் சிங்க் இருக்கு இல்லையா, தண்ணி தலைவர் இடம் அங்கே இருக்கும், குப்பை தொட்டி அங்கே அதுக்குள்ளே பள்ளி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து சிங்கில் ஈரப்பதம் இல்லாமலும் குப்பை தொட்டியை வந்து சுத்தமாகவும் வச்சுக்கிறது நம்ம ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த பள்ளி சாப்பிட்றது என்னது, மீந்து போன சாப்பாடு அதை சாப்பிடும், அல்லது குப்பைத்தொட்டியில் இருக்க பேப்பரு இதெல்லாம் சாப்பிடும். ஸோ அதனால் வந்து முதல்ல வந்து நம்ம பாத்ரூம்லேயே பார்த்தீங்கன்னா தண்ணீர் கசிகிற இடம் இருக்கும் இல்லையா, அங்கேயும் வந்து பள்ளி இருக்க ஆரம்பிக்கும். ஸோ பொதுவாக வந்து ஈரப்பதம் வந்து இல்லாமல் நம்ம வீடை பார்த்துக்கிட்டால, சுத்தமாக குப்பை இல்லாமல் பார்த்துட்டாவே வந்து பள்ளிகளோட வர்றதை வந்து தடுத்துக்கலாம். ஆனால் பள்ளி இப்போவே நம்ம வருது, அதுக்கு எப்படி வீட்டில் உள்ள பொருளை வச்சு விரட்டுது அப்படின்னு பார்த்தா, முதல்ல வந்து முட்டை ஓடு, நம்ம முட்டை ஆம்லேட் போடுறோம் இல்லையா, ஆம்லேட் போடுற முட்டை ஓடை வந்து ஒரு தட்டில் அங்கங்கே எடுத்து வச்சுன்னா அதில் வர்ற ஸ்மெல்லில் வந்து பள்ளியை வந்து ரிப்பலண்ட் ஆகிட்டு பண்ணும். அந்த மாதிரி முட்டை ஓடுகள் வச்சிங்கன்னா பள்ளி வந்து வராமல் இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெங்காயம் பூண்டு அந்த சாறு, வெங்காயம் சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா, சின்ன வெங்காயத்தை சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டிக்கலாம். அதோடு வந்து கொஞ்சம் பூண்டையும் ஈக்குவல் அளவில் வந்து சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி அதிலிருந்து சாறை எடுத்து, அந்த சாறை வந்து நம்ம ஒரு விண்டோஸ்லேயோ அல்லது எங்கெல்லாம் பள்ளி வருதோ அந்த இடத்துல வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா அதில் வந்து சல்ஃபர் இருக்குது, அந்த கந்தக ஸ்மெல்லுக்கு வந்து பள்ளி வந்து உள்ளவே வராதுங்க, வெளியே ஓடி போயிடும். இந்த மெத்தடை வந்து நம்ம வீட்டில் கடைபிடிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா மிளகு இருக்குது நம்ம எல்லா வீட்லேயும், மிளகுத்தூள் எடுத்துக்கலாம். மிளகுத்தூள் எடுத்து ஒரு 1/2 லிட்டர் தண்ணி எடுத்து நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம். அந்த மிளகுத்தூளில் வரக்கூடிய அந்த ஒரு ஸ்மெல்லுக்கும் வந்து பள்ளி வராது. இது ஏன் இதை பற்றிலாம் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வெயில் காலம் ஸ்டார்ட் ஆனாவே எல்லார் வீட்லேயும் வந்து பள்ளிகள் வந்து உள்ளே வரக்கூடிய ஆரம்பிச்சிடும். பள்ளினா அருவருப்பு, அதனால் அதை விரட்டுறதுக்கு தான் நமக்கு முக்கியமாக. ஆனால் வந்து கொல்றதை விட விரட்டுறது ரொம்ப நல்லதுங்க. அப்படி இல்லைன்னா நாப்தலின் பால் நம்ம இதில் வைக்கும், நாப்தலின் உருண்டை இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து நம்ம வீட்டில் வந்து கிச்சனில் வைக்கலாம், துணிமணிகள் வைக்கிற இடத்துல வைக்கலாம், அப்புறம் பாத்ரூம் இந்த மாதிரி இடத்துல வச்சிங்கன்னா அந்த நாப்தலின்லேருந்து வரக்கூடிய ஸ்மெல்லு வந்து இந்த பள்ளியை விரட்டுங்க. ஓகேங்களா, இது வந்து ஒரு மிக முக்கியமானது. அப்படி இல்லைன்னா காப்பித்தூள் புகையிலை இதை வந்து கலந்து ஒரு சின்ன சின்ன உருண்டைகளாக்கி அங்கங்கே எங்கெங்கெல்லாம் பள்ளி வருதோ அந்த இடத்துல வச்சுக்கிட்டிங்கன்னா வந்து பள்ளி வராது. ஸோ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன மெத்தடு நம்ம வீட்டிலேயே செய்யக்கூடிய மெத்தடுங்க. இது செய்கிறது மூலம் வந்து நம்ம பள்ளி வராமல் தடுத்துக்கலாம். இன்னொன்று வந்து பள்ளி வந்து எப்படி வரும் பார்த்திங்கன்னா, இப்போ வீட்டில் வந்து ஒரு ஃப்ளூரசன்ட் லைட் இருக்குது, அது சவரை ஒட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வெளிச்சத்துக்கு வந்து சின்ன சின்ன பூச்சிகள்லாம் வந்து அந்த உட்காரும், அந்த பூச்சியை தின்றதுக்கு தான் பள்ளி வருங்க. ஸோ அப்போ வந்து அந்த மாதிரி ஃப்ளூரசன்ட் லைட்டு வந்து நம்ம வெளியில் இல்லாமல் பார்த்துக்கிறணும். பொதுவாக வந்து வெள்ளை லைட்டு தான் தேடி வரும். வெள்ளை லைட் இல்லாமல் நம்ம மஞ்சள் கலர் குண்டு பல்போ அல்லது ஆரஞ்சு கலர் பல்போ அந்த மாதிரி வச்சிங்கன்னா அந்த பள்ளி வராதுங்க. பூச்சி பார்த்திங்கன்னா அந்த வெள்ளை லைட்டுக்கு தான் நீங்கள் வரும். நல்லா பார்த்தீங்கன்னா டியூப் லைட் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி டியூப் லைட்டு தான் பள்ளி வந்து ஓடி வரும்.
ஸோ அப்போ வந்து ஏன் வருதுன்னா அந்த டியூப்லைட்டை சுற்றி வந்து அட்ராக்டண்ட்டாக வந்து பூச்சி வந்து விழுவும். அந்த பூச்சியை திங்கிறதுக்காக இந்த பல்லி வரும். ஸோ அப்போ வந்து லைட்டை இல்லாமல் பார்த்துக்கிறணும். அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் வந்து இந்த மோஷன் சென்சார் எல்இடி இருக்குது பார்த்தீங்களா? மோஷன் சென்சார் எல்இடினா ஆள் போகும்போது லைட் எரியும், மற்ற சமயத்தில் லைட் அமர்ந்துடும். அந்த மாதிரி மோஷன் சென்சார் எல்இடி போட்டாலும் வந்து இந்த பூச்சி வராது. பூச்சி வராமல் இருக்கிறனால பல்லி வராமல் கூட இருக்கிறதுக்கு பார்க்கும். அதே மாதிரி நம்ம மேலே உள்ள சீலிங் இருக்குல்ல, மேலே சீலிங் வந்து ரொம்ப வந்து கொஞ்சம் நல்லா பூச்சி பட்டி பார்த்து வலுவழுப்பாக இருந்துச்சுன்னா பல்லி வந்து அந்த வலுவழுப்பான தரையில் வந்து மேலே நடக்காது. அதனாலேயும் நல்ல சீலிங் நல்லா இருந்தாலும் நமக்கு பல்லி வராது. இன்னொன்று வந்து சின்ன மெத்தடு சொல்லாமல் விட்டுட்டேன். ஒரு 2 ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் நம்ம முதல்ல மிளகுத்தூளை மட்டும் தனியாக பண்ணோம். அந்த 2 ஸ்பூன் மிளகுத்தூளோட இந்த மிளகாய் இருக்கு இல்லையா, அது ரெண்டையும் சேர்ந்து அதிலிருந்து சாறு எடுத்து அதை ஸ்ப்ரே பண்ணினீங்கன்னா கூட உங்களுக்கு பல்லி ஓடிடுங்க. ஸோ இந்த வெயில் காலத்தில் வந்து பல்லி பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாக இருக்கனால நீங்கள் விவசாயம் செய்யக்கூடிய விவசாய சகோதரர்களாக இருந்தாலும் சரி, மற்ற வீட்டில் உள்ள நம்ம மாடி தோட்டம் இந்த மாதிரி பண்ணக்கூடிய விவசாய பெண்மணிகள் நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்களாலும் சரி, இந்த சின்ன சின்ன மெத்தடை பயன்படுத்தி நம்ம வீட்டில் வந்து பல்லி வராமல் தடுத்து நம்ம வீட்டை வந்து சுத்தமாக வச்சுருக்கணும். முதல்ல அதான் ரொம்ப முக்கியங்க. வீட்டை வந்து ரொம்ப சுத்தமாக வச்சுருக்கணும். அந்த நம்ம போடக்கூடிய குப்பைகள் கூலங்கள்லாம் கொண்டு போய் வெளியில் வச்சிடணும். இப்போ இரவு நேரத்தில் வந்து அப்போ பல்லி வந்து அதை சாப்பிட்றதுக்கு வரும். அப்போ அப்படியே முட்டை போட்டு இது பண்ணிவிடும். அப்போ வந்து எந்த விதமான குப்பைகளும் வீட்டில் சேராமல் வீட்டை சுத்தமாக வச்சுருந்தாவே அந்த ஈரப்பதம் இல்லாமல், சிங்கில் ஈரப்பதம் இல்லாமல், பாத்ரூமில் ஈரப்பதம் இல்லாமல் இருந்தாவே முக்கால்வாசி வந்து பல்லி வர்றதை வந்து நம்ம தடுத்துடலாம். ஸோ அன்பான நேயர்களே, இதை முறையை கடைபிடித்து நம்ம வெயில் காலத்தில் வந்து பல்லி தொந்தரவுலேருந்து நம்ம விடுபட்டுக்கலாம். நன்றி.